விக்கிரவாண்டியில் கப்பிகாம் புலியூர் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு பதிவு என புகார் எழுந்ததை அடுத்து கள்ள ஓட்டு பதிவானதை பாமகவினர் கண்டுபிடித்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் கப்பிகாம் புலியூர் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு பதிவு என புகார் எழுந்திருக்கிறது. கள்ள ஓட்டு பதிவானதை பாமகவினர் கண்டுபிடித்த நிலையில் வாக்குப்பதிவு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ள ஓட்டை தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. சும்மா நீங்க இது பண்ணக்கூடாது சார். வெளியில வச்சு வேலை கிடையாது சார். சார் ஓட்டு போறது உள்ள போய் எடுத்து சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்க அதிகாரி வரது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க வெளியே போங்க சொல்றோம். ஓட்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் இதற்கு என்ன சார் போறேன். நீங்க வெளியில தெரியும். உங்களுக்கு கவர் பண்ணிட்டுங்க. வேற என்ன போயிட்டு இருக்குல்ல. விக்கிரவாண்டியில் கள்ள ஓட்டு பதிவானதை தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய கப்பியாம் புலியூர் ஊராட்சி, இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. அது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஊரில் இருக்கக்கூடிய தனுஷ் என்ற நபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டதாக கூறப்படுகின்றது. உள்ளே இருந்த பாமக ஏஜென்ட்டுகள் தடுத்ததாகவும், ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி அந்த இளைஞர் உள்ளே சென்று கள்ள ஓட்டு போட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் சுமார் அரை மணி நேரமாக வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது யாரும் வாக்களிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அரை மணி நேரமாக வாக்குப்பதிவு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு வந்திருக்கின்றார். அவர் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரியிடம் முறையிட்டு அவர் புகார் மனு ரிட்டனில் எழுதி கொடுக்க சொல்கிறார்கள். எனவே அவர் எழுதி தற்போது கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் அரை மணி நேரமாக வாக்குப்பதிவு நடைபெறாத நிலையில் நீண்ட வரிசையில் ஆண்களும் பெண்களும் வாக்காளர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தற்போது நீண்ட வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து விக்கிரவாண்டி முழுவதும் சுமூகமாக தேர்தல் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கள்ள ஓட்டு போட்ட காரணத்தினால் தற்போது இந்த வாக்குச்சாவடியில் தற்போது வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பாமகவினர் தற்போது புகார் கொடுத்து வருகின்றார்கள். தேர்தல் அதிகாரிகளை இந்த வாக்குப்பதிவு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த பிரசைடிங் ஆபீசர், தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் அவர்கள் வெள்ளைத்தாளில் நடந்தவற்றை எழுதி கொடுக்கின்றார்கள். அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர், 18 வயதே ஆன இளைஞர் 31 வயதான ஒருவருடைய வாக்கினை செலுத்திவிட்டதாகவும், எனவே இதற்கு மேல் இந்த இடத்தில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடாது எனவும், நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும், வாக்குப்பதிவை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து தற்போது வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னும் 15 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணிக்கு நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மணி 5:45க்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் 15 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என நீண்ட நேரமாக காத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் உள்ளே வாக்களிப்பதற்கான அந்த அனுமதி என்பது இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கள்ள ஓட்டு போட்ட அந்த பிரச்சனை புகார் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான புகார் மனு பெறக்கூடிய அந்த விஷயம் நடைபெற்று வருகின்றது. காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கொண்டு பிரச்சனை எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து இந்த இடத்திலே பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த இடத்தை பொறுத்தவரையிலே நாம் திரையிலே பார்க்கின்றோம்.
ஏராளமான ஆண்கள் பெண்கள் வாக்காளர்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். நாம் உள்ளே சென்று செய்தி சேகரிக்க முற்பட்டால் கூட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளே சென்று செய்தி சேகரிக்க அனுமதி கிடையாது என்று மறுக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நாம் செய்தி சேகரிப்பதற்காக இந்த பாஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாஸ் வைத்து உள்ளே சென்று நாம் செய்தி சேகரிப்பதற்கான அனுமதி என்று சொல்லிதான் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அரை மணி நேரமாக தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏன் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது, யார் உள்ளே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், கள்ள ஓட்டு போட்டது உண்மையா என்ன என அதிகாரிகளிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என உள்ளே சென்றால் கூட நீங்க ஏன் முதல்ல உள்ள வந்தீங்க, நீங்க முதல்ல வெளில போங்க, மீடியாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வெளியே தான் நிக்கணும், உள்ள வந்துலாம் நீங்க வந்து பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் உள்ளே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவரும் அதே போல உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மீடியாவாக இருந்தாலும் வெளியே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பக்கம் கதவை பூட்டி விட்டார்கள். மறுபக்கம் மட்டும் காவல்துறையினரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஊடகம் செல்வதற்கு அனுமதி கிடையாது, செய்தியாளர் மட்டும் உள்ளே செல்வதாக இருந்தாலும் கூட அனுமதி தர முடியாது என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். தடுத்து நிறுத்திவிட்டு தற்போது அந்த வாக்குப்பதிவையும் நிறுத்தி இருக்கின்றார்கள். இங்கு வெளியில் காத்திருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்பது நாங்கள் வாக்கு செலுத்துவதற்காக ஆர்வமாக வந்திருக்கின்றோம், எனவே எங்களை வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்று வெளியில் இருக்கக்கூடியவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் கள்ள ஓட்டு இந்த பூத்திலே போடப்பட்டிருக்கிறது, இது நியாயமான ஒரு தேர்தலாக இருக்க முடியாது, எனவே இந்த வார்டிலே இந்த பகுதியில் உட்பட்ட இடத்திலே மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும், அந்த கள்ள ஓட்டு போட்ட நபர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ந்து புகார் மனு எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள், சமரசம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாமகவினர் தொடர்ந்து எங்களுக்கு நடவடிக்கை வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். தற்போது பாமகவினர் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினரும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் கூட இந்த இடத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். ஒரு கடும் தள்ளுமுள்ளு வாக்கு இந்த பகுதி அதாவது கப்பியாம்புலியூர் ஊராட்சியை பொறுத்தவரையில ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தொடர்ந்து இந்த இடத்தில் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் போன்றவையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒண்ணுமே எடுக்கல, ஒன் ஹவர் எங்க நின்னீங்க? எல்லாரும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதுலடியா ஒண்ணு மேல சும்மா இருங்க. ஏய்